எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இப்போ நம்ம பார்க்குற வீடியோவில் வந்து மின்கௌஸ்கி ஸ்பேஸ் பார்ட் 3 வீடியோ. அதில் வந்து ஒய் காட் இஸ் கோயிங் டு கட் த கம்யூனிகேஷன் ஆஃப் ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கன்க்ளூஷன். மின்கௌஸ்கி ஸ்பேஸில் 2 வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அதோட கன்க்ளூஷன் முடிவு வீடியோ தான் இந்த வீடியோ. இதை பார்த்துட்டு மின்கௌஸ்கி ஸ்பேஸ் அப்படின்ற கான்செப்டில் நான் என்னென்ன சொல்ல வர்றேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், சொல்கிறேன். வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போ நான் அந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அந்த ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியம். அதைத்தான் வந்து பிளாக் ஹோல்னு சொல்லிக்கிட்டு சுற்றுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உருட்டி விடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் என்ன ஆக போகுது? இப்போ அந்த தீர்க்க தரிசனங்களை படி கடவுளே வரப்போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறேன்ல. யார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இறைவன். அவங்களே இந்த உலகத்துக்கு வந்து இம்மார்டல் ரூலர், அவங்களே வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறேன்ல. அது ஏன் வராங்க? இது வந்து ஆல்ரெடி நரகமாக இருக்குது. இதை வந்து நரகத்தில் இருந்து இந்த உலகத்துல நீங்க தனிச்சு இயங்கக்கூடிய அளவுக்கு, இப்ப இது வரைக்கும் 4th டைமென்ஷன்ல தேவர்கள்னு சொன்னோம்ல, அவங்களுடைய சோலுடைய கனெக்டிவிட்டி வச்சு தான் நம்ம இது வரைக்கும் வாழ்ந்திருந்தோம். எதை வச்சு? ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் யூஸ் பண்ணி நம்ம வாழ்ந்திருந்தோம். இப்போ இறைவன் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 2026க்கு அப்புறம் இன்னமும் முடியல அந்த காலம், என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கப்புறமும் உடனே வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் அதை நோக்கி நகரக்கூடிய காலம் வந்துரும்ன்றதை நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். 2025 ஜூன்லேருந்து நான் சொன்னேன். அப்போ ஜூன்லேருந்தே அது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்போ இது வந்து நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ நான் போட்டுட்டேன். ஆனால் நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் அதுதான் உண்மை, சரி தானே? ஜூன் 2025 ஜூன்லேருந்து இம்மார்டல் ரூலர் வர்றதுக்கான நகர்வுகளை நோக்கி இந்த உலகம் நகரும் அப்படின்னு சொல்லி சொல்லாமா? பஞ்சபூதங்கள் எல்லாமே அவங்களுக்காக ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் இம்மார்டல் ரூலர் என்ன செய்யணும்னு சொல்லி இந்த உலகத்தில் கடவுள் தேர்ந்தெடுத்து அவங்கள பிறவி எடுக்க வச்சுருப்பாங்களோ அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அவங்க எப்போ வெளிப்படுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஜூன் 2025 ஜூன்லேருந்து அவங்க நகர்வு, அது எப்படி சொல்லலாம், அவங்களுக்குன்னு ஒரு அவங்க வந்து ஃபேமஸ் ஆவாங்கன்னு சொல்லிக்கலாமா? அப்படி சொல்லலாம். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, அதனால் யோசிச்சு சொன்னேன். ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகக்கூடிய காலம் வந்து வரும். அவங்களுக்கான ஆற்றல் வந்து உயர்ந்து நிற்கும். சரியா? இதுக்கு முன்னாடி அந்த ஆற்றல் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஆற்றல் உயர்ந்து நிற்கும். அப்போ அவங்க என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க. அந்த லெவலுக்கு வந்து வரக்கூடிய காலம் வரப்போகுது. சரி தானே? ஓகே, அப்போ எதுக்காக இம்மார்டல் ரூலர் வந்திருக்கிறாங்க? நம்ம எல்லாரையும் தூக்கிட்டு போய் 5th டைமென்ஷனில் விடுறதுக்கா? அது கிடையாது. இந்த வேர்ல்டை வந்து 4th டைமென்ஷன்லேருந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் சொன்னேன்ல, அது இருக்கிறதுனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். அதுதான் நமக்கு நரகம் அப்படின்ற விஷயத்த கொடுத்துச்சு. சரி, அதை நரகமாகவே வச்சிருக்கலாமே, ஏன் அதை வந்து மாற்றலைன்னா? அப்போ இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சொர்க்கத்திலே வாழ போகிறோமா? அப்படின்லாம் கிடையாது. சொர்க்கம்ன்றது 6th டைமென்ஷன் தான் எப்பயுமே. சரி தானே? அங்கே வந்து நம்மளால போகவே முடியாது. நம்ம நரகத்தில் இருக்கிறோம், டோட்டல் ஆப்போசிட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் 4th டைமென்ஷனுக்கு போய் அங்கே வாழ்க்கையை வாழ்ந்து அப்புறம் தான் 6th டைமென்ஷனுக்கு போகிறதுக்கான என்ட்ரி பாயிண்ட்டை நமக்கு வந்து கிடைக்கும். இப்பயே நம்ம சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டோம்னா போக முடியாது. சரி தானே? ஆனால் 4th டைமென்ஷனுக்கு நம்ம சீக்கிரமாக இப்போ 3rd டைமென்ஷன்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், நரகத்திலே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த பிறவி எடுத்தாலும் திருப்பி இங்கே பிறந்துட்டு இருக்கோம். அந்த விஷயத்த கடவுள் வந்து முடிச்சு விட போகிறாங்க. இங்கேயே பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைஃப் தான். பிறந்து அந்த லைஃப்பை முடிச்சுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு 4th டைமென்ஷனுக்கு நீங்கள் போயிடலாம். சரி தானே? எப்படி போகலாம்? இங்கே வாழ்கிறதுக்கான ஃபுல் பர்பஸையுமே அந்த ஒரு லைஃப்லேயே முடிக்கிறது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கடவுளே வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஒரு லைஃப்பில் நீங்கள் எப்படி முடிக்கிறது, அப்போ இந்த உலகம் எப்படி, நம்ம ஏன் இங்கே பிறந்து வந்தோம், நம்ம இங்கே என்ன மாதிரியான சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம வாழணும், இதெல்லாம்
இதெல்லாம் ரகசியமாகவே இருந்துச்சு. அதனால தான் நீங்கள் புரியாமல் வாழ்ந்துட்டு வந்தீங்க. சீக்கிரம் சில மனிதர்கள் இறந்து போயிடுறாங்க, அப்புறம் திருப்பி பிறந்து வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் லைஃப் பர்பஸ் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. அது எல்லாத்தையுமே கடவுளே வந்து உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய காலம் தான் அடுத்து வரப்போகுது. ஜூனுக்கு அப்புறம் நான் சொன்னேன்ல வரப்போகுது. அதெல்லாம் அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கத்துக்கிட்டாங்கப்பா. அவங்க எல்லாருக்கும் டீச் பண்ணி உலகம் முழுக்க டீச் பண்ணுவாங்க. சரிதானே? யாரெல்லாம் அந்த உலகத்தில் அடுத்து நிரந்தரமாக வாழ போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும், ஓகேவா, அவங்களுக்கு மட்டும் டீச் பண்ணால் இப்போ நாளைக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு டீச் பண்ணிட்டாங்க, நாளைக்கு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்போ அது தப்பு தானே? அவங்களுக்கு தெரியாதா அவங்க நாளைக்கு இறந்து போயிடுவாங்கன்னா? அவங்களுக்கு எதுக்கு வெட்டித்தனமாக டீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இறந்து போனாலும் திருப்பி இங்கே பிறந்து அவங்க கற்றுக்கிட்ட பாடம். இப்போ திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்வார், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன். சாரி அந்த குறள் இல்லை, பிறவிக்கு ஒரு குறள் சொல்ல, அந்த இது நான் மறந்துட்டேன். எழுமையும் ஏமாப்பும் உடைத்து அப்படின்னு சொல்லி ஒரு குறள் வரும். அதாவது இன்னைக்கு நீங்க படிக்கக்கூடிய ஒரு கல்வின்றது ரொம்ப முக்கியம். கல்வின்ற அதிகாரத்துல வரும், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க படிக்கக்கூடிய கல்வியில ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7 ஜென்மம் எடுத்தாலும் அது உங்களுக்கு உதவுமா, அந்த ஞாபகம் வந்து உங்களுக்கு மறக்காது அப்படின்றது திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப மறுபிறவி அப்படின்றதுலாம் திருவள்ளுவர் எப்பயோ நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது ஏன் நம்ம இது வரைக்கும் மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம்? மறுபிறவி ரொம்ப ஜாலியானதுன்னா அது நம்ம புரியாமல் இருந்தால் தான் மறுபிறவி எடுப்போம். அப்போ ஒரு பிறவி எடுத்து நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம், இறைவனை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுபிறவி நமக்கு தேவையே படாது. திருப்பி கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழணுன்ற அவசியமே இருக்காது. நம்ம புரியாதனால அடுத்தடுத்த பிறவி எடுக்கிறோம். அப்போ அட்லீஸ்ட் இந்த கல்வியவாவது ஒழுங்காக கற்றுக்கோ அப்படின்றத திருவள்ளுவர் சொல்கிறது. இந்த கல்வின்றத நீ இந்த பிறவியில் ஒழுங்காக புரிஞ்சு கற்றுக்கிட்ட அப்படின்னாலே, இறைவன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, எல்லாமே புரிஞ்சு கற்றுக்கிட்டனாலே இந்த பிறவியில் உனக்கு இறைவனுக்கான பிரார்த்தம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த பிறவி எடுக்கும்போது நீ கற்றுக்கிட்ட பாடம் எல்லாமே உனக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதை வச்சு அட்லீஸ்ட் நீ அடுத்த பிறவிலையாவது இறைவனை புரிஞ்சுக்கிட்டு இறைவனை ஈஸியாக அடைய முடியும் அப்படின்றதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? அதைத்தான் இறைவன் இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. ஓகே, அப்ப நீங்க இந்த பிறவியில இப்ப எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா இப்ப நீங்க இறந்து போயிருங்கப்பா நாளைக்கு. அப்ப நீங்க படிச்சது எல்லாத்தையும் போய் படிச்சது இதெல்லாம் வேஸ்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. திருப்பி இங்கே தானே பிறந்து வர போறீங்க. அடுத்து வேற ஒரு மனுஷனா யாரோ ஒரு அப்பா அம்மா வயிற்றுல பிறந்து வருவீங்க. அப்ப ஆனா நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை இப்ப நீங்க விட்ட கண்டினியூட்டி தான் அடுத்து வாழ்வீங்க. வேற ஒரு அப்பா அம்மாவுக்கு நீங்க பிறந்து வந்தாலும் இப்ப இந்த லைஃப்ல நீங்க என்ன விட்டு போனீங்களோ, யார்கிட்ட என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அதெல்லாம் நீங்கள் சரியாக கற்றுக்கல அப்படின்னா திருப்பி அவங்களே சந்திச்சு நீங்கள் அதையே திருப்பியும் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கான வாழ்க்கை ப்ராக்டிக்கல் லைஃப்பை வாழ்ந்துட்டு அப்புறம் நீங்கள் இறைவனையும் நிச்சயமாக அடைஞ்சிருவீங்க. சரிதானே? அப்போ இதெல்லாம் இது வரைக்கும் பெரிய ட்ராமாவாக 4 யுகமாக எக்கச்சக்க பிறவி எடுத்து மனுஷங்க வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. நீங்கள் எக்கச்சக்க பிறவி எடுத்தது போதுண்டா, கடவுளுக்கே கணக்கு எழுத முடியாத அளவுக்கு அங்கே போய்கிட்டு இருக்குது. அதனால பிறவியை தயவுசெய்து முடிச்சுக்கோங்கடா. இந்த பிறவியில் தயவுசெய்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு லைஃப்பை மட்டும் வச்சுக்கிட்டு அதில் வாழ்ந்து முடிச்சுட்டு டக்குன்னு 4th டைமென்ஷனுக்கு போங்க. உங்களுடைய சோல் ஆகிய தேவர்கள் இருப்பாங்க, அவங்க கூட உங்கள் சோலை போய் சீக்கிரம் சேருங்க. சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு வாழ்க்கை இருக்கும், அதை வாழ்ந்து முடிச்சுட்டு 6th டைமென்ஷனுக்கு போங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியமாக 4 யுகமாக இந்த உலகத்தில் இருந்துச்சு. இத்தனை படிநிலைகள் நமக்கு இருக்குதா அப்படின்றதே நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதெல்லாம் ஏன் மூலியமா கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு உடைச்சு சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா நான் பெரிய ஆளான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ என்கிட்ட கிளாஸ் படிக்க யார் வந்தாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். சரி தானே? இதில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. கிளாஸில் இதோட முடிச்சிடாமல் இதை விட பெரிய சாதனைகள்லாம் செய்யலாம். என்கிட்ட வந்து கற்றுக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சு கொடுத்து பெரிய பெரிய சாதனைகள் செய்யலான்ட்டு இருக்கிறேன். சரி, பார்க்கலாம். அதுக்கான பிராரத்தத்தையும் கடவுள் வந்து எனக்கு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ இதெல்லாம் முடிஞ்சு அப்போ இதெல்லாம் தான் கடவுள் வந்து செய்ய போகிறாங்க. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வீடியோஸ் இந்த மகாவிஷ்ணுலேருந்து இப்போ மகாவிஷ்ணுக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு அப்படிதான் சொல்லணும். இன்னமும் அவங்களே நல்லவங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ண முடியாது. பொய்ன்றது என்னைக்காவது ஒரு நாள் அதோட வேஷம் களைஞ்சிரும். நீங்கள் கடைசி வரைக்கும் உண்மையாகவே இருந்தீங்கன்னா
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கஷ்டமாகவே வந்தாலும் பின்னாடி நீங்கள் நல்லபடியாக ஷைன் பண்ணுவீங்க. உங்களை யாருமே உங்களை எதிர்த்து ஜெயிக்கவே முடியாதுன்ற லெவலுக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராமா பண்ணிவிட்டு பெரிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ராமாவை கடவுள் ஒரே நிமிஷத்தில் கவுத்தி விட்டுருவாங்க. அப்படி கவுத்தும் போது நீங்கள் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடுவீங்க. அதனால தான் மனுஷங்க கிட்ட போய் சொல்லி ட்ராமா பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கடவுள் பேரை வச்சு விளையாடக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம வந்து கேட்க மாட்டோம். ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து பொய் சொல்லி ட்ராமா பண்ணி தான் இந்த உலகத்தில் சீக்கிரம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நமக்கு 4 காசு சம்பாதிக்கணும்னு அதை தான் நம்ம செஞ்சாகணும், நம்மளும் பண்ணுறோம். கண்டிப்பாக கிடையாது. உண்மையாக நேர்மையாக இருந்துக்கிட்டு இந்த உலகத்தில் இப்பயும் நம்மளால் வாழ முடியும். அதை ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த உலகத்தில் பல பேர் நேர்மையாக இருந்தே வாழ்ந்துக்கிட்டே பிறந்து இப்போயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கண்ணு முன்னாடி. அவங்களாம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுவாங்க. ஆனால் இந்த ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்களே, இந்த அன்னபூரணி, மகாவிஷ்ணு, அப்புறம் நான் தான் அம்மன் சொல்லிட்டு நிறைய பேர், அப்புறம் நான் தான் கல்கி அவதாரம்னு சொல்லிட்டு நிறைய பேர், அப்புறம் நான் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உங்களை கடவுளே கொண்டு போய் காட்டுறேன், அடுத்த டைமென்ஷனுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு வீடியோ போட்டுட்டு சுற்றினவங்க, அவங்க எல்லாருடைய வேஷமும் இந்த ஜூன்லேருந்து கலைய ஆரம்பிச்சிரும். இப்போ மகாவிஷ்ணுக்கு இப்போ இருந்தே கலைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆனால் அவங்க சைடு இப்போ நான் வந்து பரம்பொருள் அறக்கட்டளையே நான் இழுத்து மூட போகிறேன், அது வந்து நல்ல நோக்கத்துக்கு அப்படி இப்படின்னு என்னென்ன வேஷம் போட்டாலும் அது தப்பு. அங்கே வந்து அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்க க்ளோஸ் பண்ண போகிறாங்க. சரி தானே? ஏன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்குது, டிஎம்கே கூட அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்குது. நான் நிச்சயமாக சொல்லுவேன். நீங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாலும் அதை நான் எங்கிட்டாவது எடுத்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவேன். கண்டிப்பாக மகாவிஷ்ணுக்கும் டிஎம்கேக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இப்போ டிஎம்கேல நிறைய விஷயங்கள் இப்போ வெளியே வருது தானே. அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடியவங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க, ஊழல் தான் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சு எடுத்துக்கிட்டு வர்றாங்க, கண்டுபிடிச்சிக்கிட்டு வர்றாங்கல்ல போலீஸ்லாம். அவங்களுக்கும் மகாவிஷ்ணு நடத்தக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளைக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குது, சம்மந்தம் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து அறக்கட்டளை அதை வந்து இப்போ வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை போய் அவங்க எடுத்து சர்ச் பண்ணாங்க, ரைடு போனாங்கன்னா டிஎம்கேவுடைய சப்போர்ட்டில் தான் இது வந்து நடந்துக்கிட்டு வருதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால மகாவிஷ்ணு தான் மாட்டுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறக்கட்டளை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரைடு போக மாட்டாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மைன்றது என்னைக்காவது போலீஸ்க்கு யோசனை வரும், கண்டிப்பாக ரைட் பண்ணுவாங்க. அவங்க பண்ண தப்பு கண்டிப்பாக வெளியே வரும். சரி தானே? தப்பு என்னைக்குமே தப்பு தான், ஓகேவா? அது இவ்வளோ பெரிய ஆளுன்றனால அவங்கெல்லாம் வந்து மறைச்சிக்கிட்டு அதை திருப்பி நான் வந்து நல்லது பண்ணி அந்த தப்பெல்லாம் நான் மறைச்சு வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு இப்போ ஒரு பெரிய ட்ராமாவை கையில் எடுத்துருக்குறாங்க. சத்தியமாக நடக்காது. சரி தானே? இன்னைக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்கிறாங்க. உடனே எத்தனை தடவை வேணால் கைதாகிறதுக்கும் ரெடி, ஜெயிலுக்கு போகிறதுக்கும் ரெடி, என்னை தப்பு சொன்னாங்கன்னா அப்படி இப்படி என்ன ட்ராமா பண்ணாலும். ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜெல்லாம் நான் பெரிய ஒரு பேராவை போட்டு எல்லாரையும் மக்களை வந்து அவங்களாம் வந்து சைக்காலஜி தெரிஞ்சவங்க, மக்களை எப்படியெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி பெரிய பேராவை போட்டு பேசி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்ததை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இவங்களை வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலயமா மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தவங்க அவங்கெல்லாம் இனி க்ளோஸ் ஆக போகிறாங்க. க்ளோஸ்னா அந்த க்ளோஸ் இல்லை, அவங்களுடைய புட்டெல்லாம் வெளிப்பட்டுரும். அவங்களாம் பொய் வேஷம் போட்டவங்கன்னு இனி தெரிய வந்துடும். அப்புறம் மக்கள் வந்து அவங்கக்கிட்ட கண்டிப்பாக போக மாட்டாங்க. அப்புறம் உண்மையிலே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக ஒர்க் பண்ணுறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் இப்போ கான்டாக்டில் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நான் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கு உண்மையாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு சின்ன யோகா சென்டர் போட்டவங்களா இருக்கட்டும். ஆனால் உண்மையாக ஆனால் அவங்களுக்கு ஆளுங்களே அதிகமாக வர மாட்டாங்க. ஆனால் உண்மையாக கடவுளுக்காக ஒர்க் பண்ணுறவங்க, உண்மையாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க, படிச்சுட்டு புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணுறவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இப்போ நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன், ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவங்களெல்லாம் வெளிக்கொண்டு வருவேன். அவங்களுக்கான ஆற்றல் வெளிப்படும் போது அவங்கக்கிட்ட மக்கள் போவாங்க. உண்மையிலே மக்கள் அவங்கக்கிட்ட போகும்போது அதுக்கான தீர்வு எல்லாருக்குமே கிடைக்கும். அது மூலிமா மக்களுக்கு வந்து பெரிய பெரிய இவங்க கிட்ட போய் எனக்கு பெரிய மேஜிக் நடந்துச்சு அப்படின்னு அவங்கள வந்து ஒவ்வொருத்தரும் சாட்சியாக சொல்லுவாங்க. அது மூலிமா ஃபேமஸ் ஆகாமல் இருந்தவங்க உண்மையானவங்களாம் இனிமேல் ஃபேமஸ் ஆவாங்க. சரிதானே? அதில் நானும் ஒருத்தியாக கண்டிப்பாக இருப்பேன் என்று கூறி விடை பெறுகிறேன். இறைவன்
அப்போ 5th டைமென்ஷனுக்குலாம் யாரும் போக மாட்டோம், 3rd டைமென்ஷனில் தான் நம்ம இருப்போம். பிரபஞ்சம் அழியிற வரைக்கும் 3rd டைமென்ஷனில் தான் இருப்போம். ஆனால் அந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன், அந்த ரெண்டுக்கு இடப்பட்ட அந்த கேப்பு, அந்த கம்யூனிகேஷன், அந்த தேவர்கள் நமக்கு பண்ணக்கூடிய கம்யூனிகேஷனை கடவுள் வந்து கட் பண்ண போடுறாங்க. அந்த கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படியே தான் இருக்கும், அந்த ஜெல்லு. ஆனால் அதில் வந்து இனிமே இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு கனவு மூலியமா, நம்ம பார்க்குறவங்க மூலியமாலாம் அவங்களால பேச முடியாது. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழலாம். நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்க போகுது, சரிதானே? ஆனால் அது எல்லாம் இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேர் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கடவுளுக்கு பாத்திரமா 4 யுகமாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டுமே இது 2025 ஜூன்லேருந்து அந்த ஃப்ரீடம்ன்றது கிடைக்கும், சரிதானே? அவங்களுக்கு எல்லாம் இப்போ நல்ல அதில் இங்கே இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கள யாரெல்லாம் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல காலம்ன்றது இப்போ இருந்து ரைஸ் ஆகும். அப்புறம் இறந்தவங்கள செத்தாரை எழுப்புவார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அது எப்போ நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அது நடந்ததுக்கப்புறம் அப்புறம் வேற மாதிரி இருக்கலாம். அப்போ என்ன மாதிரி மாறும்ன்றது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அடுத்த வீடியோவாக போடுவேன். சரி, இந்த வீடியோவில் மின்கவ்ஸ்கி பற்றி பெரிய வீடியோவாக நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டு வந்து டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து எல்லோரும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வீடியோவில் சொல்லாதது உங்களுக்கு டவுட் கேட்டிங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த உலகத்தில் நம்ம பொழைச்சி நல்லபடியாக வாழ முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் என்று கூறி விடை பெறுகிறேன். அப்போ தான் நம்மளுக்கான கெட்ட கனவை ஜெயிச்சு இந்த கனவுல போய் நம்ம மாட்டிக்காமல் அதுலேருந்து வெளியே வந்து இந்த உலகத்தில் நிகழ்காலத்தில் வாழ முடியும். அதுக்காகவே இந்த மின்கவ்ஸ்கி ஸ்பேஸ் பிளாக் ஹோல்ஸில் இருக்கக்கூடிய உருட்டுகள் இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்று கூறி, அப்போ விடுதலையான வாழ்க்கையை நோக்கி நம்ம இந்த உலகத்தில் நம்ம போக போகிறோம். அதைத்தான் இம்மார்டல் ரூலர் ஆகிய கடவுள் வந்து நமக்கு செய்ய போகிறாங்க. அது எப்பெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கான ரேசிங் பீரியட் தான் ஜூன்லேருந்து, இந்த வருஷம் ஜூன்லேருந்து வரப்போகுது. ஆனால் எப்போ அது முடிச்சு கடவுளை வெளிப்படுவாங்க தெரியாது, சரிதானே? இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இதை பற்றிலாம் இன்னும் நிறைய நம்ம ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கலாம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், அன்பே சிவம். அடுத்த வீடியோவில் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் அதை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம், அன்பே சிவம்.